ஆனந்த். அரே பிரபா, வா 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 வா. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பவே சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு நல்ல சமையல் பண்ண தெரியுமா? எனக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே சமைக்கிறது தான். உங்களை கட்டிக்க போறவ ரொம்ப அதிர்ஷ்டக்காரியா இருக்கணும். ஏ, அந்த அதிர்ஷ்டக்காரியா நீயே இருக்க கூடாத? என்னடா இப்படி டமால்னு கேட்டானே நினைக்காத பிரபா. நான் ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவன். எனக்கு பசினா என்னன்னே தெரியாது. ஆனா இந்த ஊருக்காரங்க என்ன படாத பாடுபடுத்தி குடிக்க தண்ணி கூட எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்பதான் பசியோட கொடுமைய நான் பரிபூர்ணமா உணர்ந்துகிட்டேன். அந்த நேரத்துல தெய்வம் மாதிரி நீ வந்து சோறும் தண்ணியும் கொடுத்த. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா இப்பவே சொல்லிடு. ஏன்னா இத பத்தி ஆரம்பத்திலே பேசுறது நல்லது. நான் பாட்டுக்கு காதல வளர்த்துக்கிட்டு அப்புறம் உன்னை கேட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லி அதனால நான் ஏமாற்றம் அடைஞ்சேன். அதனாலதான் கேட்கிறேன், நாம காதலோடு பழகலாமா இல்ல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்கலாமா? ஆனந்த், நீங்க பேசுறது காதலை பத்தி பேசுற மாதிரி இல்ல, வாக்கு மூலம் கொடுக்கிற மாதிரி இருக்கு. காதலை பத்தி பேசும்போது கனிவு இருக்க வேண்டாமா? நீ மட்டும் உம்முன்னு சொல்லு, கனிவு சும்மா பொங்கும். ஆனந்த், தயவு செஞ்சு என் மனசுல ஆசைகளை வளர்க்காதீங்க. எங்க அப்பாவும் சரி, இந்த ஊர்க்காரங்களும் சரி, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. மத்தவங்களை விடு, உனக்கு பிரியம் இருக்கா இல்லையா? எனக்கு பிரியம் இல்லைன்னா நான் இங்க வருவனா? ஆனந்த் பிரபா, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாயிருந்து அப்பா அம்மா சம்மதிச்சு தேடி வச்ச பிறகு என்ன காதல் வேண்டி கிடக்கு? வெறும் காதல், அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. எதிர்ப்பு இருக்கணும், உயிருக்கு ஆபத்து வருமேங்கிற பயம் இருக்கணும். அந்த எதிர்ப்புகள்லாம் முறியடிச்சு நிறைவேற காதல் தான் தெய்வீக காதல். உனக்கு வெறும் காதல் வேணுமா, தெய்வீக காதல் வேணுமா? மண்ணாங்கட்டி, இப்படியே கொஞ்ச நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நானும் கூச்சம் இல்லாம ஏதாவது பேசுவேன். சும்மா இருங்க. நீ பக்கத்துல இருக்க போது என்னால சும்மா இருக்க முடியுமா? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு மெதுவா அழைச்சிட்டு போய் கட்டில் காய்ச்சி